Taste the Daily. ராமேஸ்வரம் நகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளையும் அரசு மருத்துவமனையின் அவல நிலைகளையும் கண்டித்து வரும் 28ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வீர வணக்கங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை காக்க தங்களின் உயிரை துச்சமென நினைத்து வீறு கொண்டு எழுந்து கடுமையாக போராடியவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் என்றும் புகழாரம். கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை ஆசிரியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள். பெண் ஆசிரியர்களுக்கு தமிழ்துறை ஆசிரியர் ரமேஷ் தொடர்ந்து பாலியல் தொல்லை தந்ததாகவும் பாலியல் தொல்லை குறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆர்ஜேடி மேடம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்க மீடியா பீப்புள் சார் நீங்க சொல்லுங்க சார், டெபினிஷன் இதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்றாங்க, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வேர்டு என்ன? இந்த வேர்டை நாங்க முதல்வரிடம் இருந்தும் வாங்கினோம், காதில் வாங்கினோம். அது நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரியில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட மெத்தபெட்டமைன் MDMA போதைப் பொருளுடன் 5 பேர் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிகள் சென்னை போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி சென்னையில் டெலிகிராம் ஆப் மூலம் கஞ்சா விற்பனை செய்த 17 வயது பள்ளி மாணவன் உட்பட 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிகள் பள்ளி மாணவர்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அவலம். கோவை மத்திய சிறையில் 2 கைதிகள் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. கோவையில் விடுதியாக கஞ்சா ஒழிப்பு சோதனை என்று விளம்பரம் தேடும் விடியா மாடல் ஆட்சியில் சிறைக்கு எப்படி கஞ்சா வந்தது என மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரியில் கஞ்சா, குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட லாட்டரி போன்றவற்றின் விற்பனை படுஜோராக நடைபெறும் அவலம். திராவிட மாடல் அரசின் காவல்துறை ஆதரவுடன் பெரிய நகரங்களை மிஞ்சும் அளவிற்கு விற்பனை நடைபெறுவதாக மலைவாழ் மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் பகுதியில் போதை ஊசி மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் பயன்படுத்திய 2 இளைஞர்கள் சிக்கினர். போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளை கைது செய்யாமல் பயன்படுத்துபவர்களை மட்டும் கைது செய்வதால் என்ன பயன் என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 2 சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் விற்பனை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறுமியின் வாக்குமூலம் வெளியானதை விசாரிக்கும் விசாரணை குழு மாற்றியமைப்பு. இணை ஆணையர் தலைமையில் குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வட மாநில தூய்மை பணியாளர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் மது போதையில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபருக்கு தர்ம அடி கொடுத்த மக்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மது போதை ஆசாமிகள் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் தனியே இருந்த பெண்ணிடம் 15 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட பெண்களுக்கும் அவர்களது உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை அறிவிப்பதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்டது. முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி இருந்தபோது தமிழகத்தில் இரும்பு பயன்பாடு இருந்துள்ளது குறித்து ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வறிக்கையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது நூலிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது குறித்து அதிமுக முன்னரே ஆய்வு செய்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு
கடந்த 4 ஆண்டுகளில் சொந்தமாக ஏதேனும் திட்டத்தை கொண்டு வந்தீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை திருவான்மியூர் முதல் அக்கரை வரையிலான 6 வழிச்சாலை நிலம் எடுப்பு பணிக்கான செலவு 10 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாயாக உயர்ந்துவிட்டதாக கூறி மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வரும் அமைச்சர் வேலு. கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தபோது அப்போது கலகம் செய்து எதிர்த்துவிட்டு தற்போது 1000 கோடி ரூபாய் உயர்ந்துவிட்டது என்று கூறுவது நியாயமா அமைச்சரே என மக்கள் கேள்வி. நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் தங்கள் ஊரே சுடுகாடாக மாறிவிட்டதாக விழுப்புரம் மாவட்டம் செண்டூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள இந்த கிராமத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலையில் தங்கள் பகுதியில் பாலம் கட்டுங்கள் அல்லது எங்களை புதைக்க சுடுகாட்டை பெருசா கட்டுங்கள் என்றும் கிராம மக்கள் குமுறல். தேனி மாவட்டம் சுக்குவாடன்பட்டியில் சாமி சிலை பேசும் என கூறி பணம் பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. சில நாட்களாக பூஜை செய்தும் சாமி சிலை பேசாமல் போகவே சிலையை வாங்கிய நபர் அது பற்றி கேட்டபோது மீதி பணம் கொடுத்தால் அதற்கான மந்திரங்கள் சொல்லித்தரப்படும் என கூறியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் தரமற்ற ரசாயனம் பூசப்பட்ட வெளிமாநில மீன்கள் உள்ளூர் மீன்களுடன் கலந்து விற்கப்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. ரசாய மீன்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க விடியா அரசின் உணவு பாதுகாப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சாத்துக்குடல் கீழ்ப்பாதி ஊராட்சியில் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் நீர்நிலையில் கட்டப்பட்டு இருப்பதாக கூறி திறக்கப்படாமலேயே இடிக்கப்பட்ட அவலம். திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் அரசு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் 1 லட்சம் முன்பணம் பெற்றுக்கொண்டு பிறந்து 18 நாட்களேயான பச்சிளம் குழந்தையை விற்க முயன்ற தாய் தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகள் விற்கப்படுவதும் கொன்று குப்பை தொட்டியில் வீசப்படும் சம்பவங்களும் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பொது சுகாதார பராமரிப்பில் திராவிட மாடல் அரசின் சுகாதாரத்துறை போதிய கவனம் செலுத்தாததால் பருவகால காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தனியார் மருத்துவமனைக்கு படையெடுக்கும் மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடராயணேஸ்வரர் கோயில் சுவரை இடித்து புதிய வழி அமைக்க நிர்வாகம் முயற்சி. சுவரை இடிப்பது ஆகம விதிக்கு முரணாவது என்றும் புதிய வழி அமைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் பக்தர்கள் வலியுறுத்தல். சென்னையில் டிரான்ஸ்பார்மர் பழுது பார்க்கும் பணியின் போது மின்சார வாரிய லைன் இன்ஸ்பெக்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். திறனற்ற திமுக அரசும் ஜாமீன் அமைச்சர் மின்சாரத்துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறைகளையும் மின் வாரிய ஊழியர்களின் நலனையும் கண்டுகொள்வதில்லை என ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொரட்டூர் அருகே சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல். விடியல் ஆட்சி என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களை இருளில் தள்ளிய ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு நாடகமாடிய கொடூர காதலன். கழுத்தை நெரித்து கொலை செய்த பின்னர் பெண்ணின் உடலை மின்விசிறியில் தொங்கவிட்டு நாடகம். சேலத்தில் 3 வயது ஆண் குழந்தையை தாயின் 2வது கணவர் மது போதையில் கொலை செய்த கொடூரம். திறனற்ற திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த மனமின்றி இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை துறைப்பாக்கத்தில் மர்மமான முறையில் இளைஞர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியிடம் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைச்சர் கயல்விழி செல்வராஜின் இல்லத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். உள்ளாட்சிகள் நல்லாட்சி என கூறி விடியா அரசு மக்களை வஞ்சிப்பதாக வேதனை. 100 நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை வச்சுதான் நாங்க தினம் கூலி செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க டவுனை சேர்த்திட்டீங்கன்னா நாங்க வரி கட்ட முடியாது. தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும். எங்கனால எல்லாம் அது முடியாதுங்க. நீங்க எங்களுக்கு டவுன்ல சேர்த்தாதீங்க. எங்களுக்கு திருவாரூர் நகராட்சியுடன் புலிவலம் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி கடையமைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள். திட்டம் கைவிடப்படவில்லை எனில் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை.
குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுக்கு கிடைக்காத எட்டாத கனியாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு புலிவலம் ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிக்க வேண்டும். நகராட்சியோடு எக்காரணம் கொண்டும் இணைக்கக்கூடாது என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று கூட்டமைப்பின் சார்பில். நாகை மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் சுணக்கம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பெயரளவிற்கு ஆய்வுகள் நடத்தப்படுவதாக கூறும் விவசாயிகள் ஈரப்பத கொள்முதலை 22% உயர்த்த ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. மாநில அரசு காலம் தாழ்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் தான் எழுதுறாங்க. இந்த காலத்திலும் கடிதம் எழுதுறாங்க. அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மத்திய குழு பேரளவில் அங்கங்கே பார்வையிட்டு நாங்கள் மத்திய அரசிடம் சொல்லி அந்த ஈரப்பதத்தை அறிவிப்புன்னு சொல்றாங்க. எல்லாமே மாநில அரசும் சுணக்கம், மத்திய அரசும் இதில் சுணக்கமாக இருக்காங்க. மத்திய அரசு வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஈரப்பதத்தை 22% அறிவிக்கணும். அப்போ மட்டும்தான். சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர் 5 கோடி ரூபாய் ஏலச்சீட்டு மோசமாக செய்ததாக 70க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார். பொருளாதார குற்ற புலனாய்வு காவல்துறை வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வழங்கப்படும் சணல் சாக்கு தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வெற்று பெருமை பேசி வரும் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். விவசாயிகளும் அந்த நெல்லை பிடித்து கொண்டு வந்து அடுக்குவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை அடைகிறார்கள். அதே மாதிரி அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் நெல்லை கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய சிரமம் என்பது ஏற்படுகின்றது. அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் சிரமம் ஏற்படுகிறது, விவசாயிகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தரமான சாக்குகளை அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யாததால் சுகாதாரமான குடிநீர் வசதியின்றி மாணவர்கள் அருகில் உள்ள ஆற்று மண்ணில் ஊற்று தோண்டி நீர் அருந்தும் அவலம். பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என வாய்க்கிழிய பெருமை பேசும் ஸ்டாலின் அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் 10,000 பள்ளிகளை சீரமைப்போம் என்று வாக்குறுதியை மறந்துவிட்டார்களா என மக்கள் கேள்வி. சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லை, நல்ல ஒரு டேங்கு கிடையாது. டேங்க்கில் தவுக்கலாம், புழு அது இதுன்னு எல்லாம் கிடக்குது. ஆனாலும் அவங்க அந்த டேங்கை சீர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து ஆற்றுல சாப்பாட்டு பில் அடித்தா ஆற்றுக்கு வந்து தான் நாங்கள் தண்ணியை கொடுக்குறோம். ஊற்ற தோண்டி திறந்து தான் நாங்கள் தெளிஞ்சு அதை குடித்து அதுக்கப்புறம் ஏனத்தெல்லாம் கழுவி தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போகிறோம். அப்பயும் அவங்க எதுவும் வந்து எடுக்கிற மாரி சரி பண்ணுற மாரி தெரியல. நாங்களும் எம்மாத்திரம் எது சொல்லி பார்த்தாச்சு. அவங்க டிஓசியெல்லாம் வந்து பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. அப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 2000 சலூன் கடைகள் அடைப்பு. தமிழகத்தில் மருத்துவர் நாவிதர் சமுதாயத்தினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% உள் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். பாரம்பரிய நெல் பாதுகாவலர் விருதுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் விவசாயி தேர்வு. தூயமல்லி நெல் ரகத்தை சாகுபடி செய்து விருதுக்கு தேர்வானார் விவசாயி. தருமபுரி பூ மார்க்கெட்டில் குண்டு மல்லி கிலோ 600க்கு விற்பனை. பூக்கள் விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட மிட்னமல்லி மற்றும் சாஸ்திரி நகரில் புதிதாக திறக்கப்பட்ட நகர்ப்புற நலனாய்வு மையம் பெரும்பாலான நேரங்களில் பூட்டியே கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சுகாதார மையத்தில் மருத்துவர்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் மருந்துகளை பதப்படுத்த குளிர்பாதன பெட்டி உள்ளிட்டவை இல்லாமல் பெயரளவுக்கு கட்டிடம் மட்டுமே இருப்பதாகவும் புகார். நடுநிலையான அமைப்பமாக இருப்பதால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. ஸ்டாலினின் திமுக அரசு நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என்று மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1768 ஆசிரியர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத அவலம். ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை தேர்வு முடிவுகளை உடனுக்குடன் வெளியிடப்படாததால் தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தேர்வர்கள் கவலை. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வில் இழுபறி நீடிப்பதால் சுமார் 2200 பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் இல்லாத அவலம்.
ஸ்டாலின் அரசின் மோசமான நிர்வாகத்திறனால் ஆசிரியர்களே கற்றல் மற்றும் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் அருகே மின் வாரியத்திற்கு சொந்தமான இயற்கை எரிவாயு LNG மின் உற்பத்தி திட்டத்தை குப்பையில் போட்ட திராவிட மாடல். திட்டங்களை விளம்பரம் செய்வதும் துவக்கி வைப்பதும் ஸ்டிக்கர் ஒட்டிய பின் திட்டங்களை இழுத்து மூடுவதும் தான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் விமர்சனம். மது தடை செய்யப்பட்ட காந்தி பிறந்த குஜராத்தில் 107 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கியது. கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சி செய்து வரும் நிலையில் போதைப் பொருட்களின் விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு $1.88 பில்லியன் குறைந்து $623.983 பில்லியன் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் கையிருப்பு $106 கோடி அதிகரித்து $68.94 கோடி உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவர அறிக்கையில் தகவல்.